ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஏசி வந்து எப்படி கழட்டி சர்வீஸ் பண்ணி மாட்டுறதுன்னு நம்ம உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இப்போ வந்து ஏசி வந்து கழட்டும் போது வீடியோ எடுக்க முடியல, அதனால் மாட்டும்போது தான் வீடியோ எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஏசியில் வந்து லாக் எல்லாமே மேலே அந்த டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப்பில் வந்து தான் லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கழட்டணும். அதே மாதிரி மாட்டும் போதுமே வந்து மேலே டாப்பில் வந்து கீழெல்லாம் லாக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் தான் நீங்கள் லாக் பண்ணணும். லாக் எல்லாமே மேலே தான் இருக்கும் இதில். அதனால் வந்து கீழே நீங்கள் கழட்டினா வராது. மேலே டாப்பில் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணால் தான் கழட்ட முடியும். இது பார்த்திங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணிட்டோம். காயிலு ஃபில்ட்ரு அதை கலட்டாமலேயே வந்து இன்டோரை வந்து கலட்டாமலே அப்படியே வச்சுட்டு நாங்கள் சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ சர்வீஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம். மாட்டிட்டு இப்போ ஏசி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ரன்னிங்கில் வந்து மாட்டுறதை வந்து தவிர்த்துடணும். நாங்கள் வந்து கூலிங்கை செக் பண்ணுறதுக்காக டைம் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங்லேயே வச்சுட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மாட்டணும். இது எல்லாமே பிளாஸ்டிக் கேபினட்டு. அதனால் ஸ்க்ரூ ஏற்றும் போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஏறுதோ அதோட நம்ம விட்டுறணும். இது ரொம்ப ஸ்க்ரூ டைட் பண்ணோம்னா பிளாஸ்டிக் வந்து ஸ்லிப் ஆகிரும், அப்புறம் ஸ்க்ரூ நிற்காது. அதனால் வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் ஹெவியான ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணாமல் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பிளாஸ்டிக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஆமாம், த்ரெட்டு வந்து ஏற்றும் போது கரெக்டாக வந்து நார்மலாகவே ஏற்றிடுங்க. பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து மாட்டிட்டோம். இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ஃபில்ட்ருன்னு ஒன்று இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து இதுக்கு லைஃபே வந்து 1 இயர், அதிகபட்சம் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் அது தேவையில்லை, நம்ம தூக்கி கூட போட்டுடலாம். அதில் வந்து டஸ்ட்டு நிறையா ஃபார்ம் ஆகும், அது வந்து கழுவுனாலும் அது போகாது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டிடலாம். டாப்பு பேனல் கவரை மாட்டும்போது 2 சைடும் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மாட்டணும். அப்புறம் டிஸ்பிளே சர்வீஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேலாம் கழட்டிட்டு தான் நம்ம பேனல்லாம் வந்து தண்ணி வாட்ரு வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணணும். இல்லைனா டிஸ்பிளே எல்லாமே போயிடும். மேக்ஸிமம் நிறையா பேர் இதை கலட்டாமல் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வேலை செய்யாது, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். இதெல்லாம் கலட்டிட்டு வாட்டரில் வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்க்ரூ கழட்டும் போதே எது இதில் இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. சின்ன ஸ்க்ரூ, பெரிய ஸ்க்ரூ, ஒவ்வொரு ஏசிக்கு எல்லா ஸ்க்ரூவுமே ஒரே மாதிரி வரும். சில ஏசிக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஸ்க்ரூ வந்து சின்னதாக இருக்கும். அந்த நம்ம வந்து பவர் ஒயர் போகிற இடத்துல அந்த பார்த்திங்கனாக்கா அந்த கவர் க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று பார்த்துக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரூ வரும். நம்ம மாற்றி எதுவும் போட்டோம்னா வைப்ரேஷன் சவுண்டு கேட்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் ஸ்க்ரூ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேலாம் எந்தெந்த இடத்துல அந்த லாக் ஆகிருந்துச்சு எல்லாமே லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாமே பிளாஸ்டிக்னால எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக தான் நம்ம பண்ணணும். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த லூவர் மாட்டும்போது ரொம்ப கவனமாக மாட்டணும். இந்த லூவர் வந்து சில பேர் மாட்டுற நேரத்தில் அந்த லூவர் அந்த காடி வந்து லூவர் மோட்டரில் சேர்கிற காடி வந்து உடஞ்சி போயிடும். அப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க, ஆசிலேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை கொஞ்சம் கவனமாக வந்து மெதுவாக அதை வந்து மாட்டணும். கரெக்டாக லாக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்து ஸ்விங் வந்து ஆகும். அது வந்து ரொம்ப கவனமாக தான் செய்யணும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. ஏசி ரன்னிங் கண்டிஷன், குட் கண்டிஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வியூவர்ஸ்.